வானவர்கள் என்றால் யார்? அவர்களை ஈமான் கொள்வதின் முக்கியத்துவம் என்ன என்கின்ற இந்த கேள்விகளுக்கு பின்னணியாக வானவர்களுடைய அற்புதமான படைப்பும் அல்லாஹ்வினுடைய வல்லமையும் இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜின்களையும் மனிதர்களையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் வானவர்கள் எனும் மலாய்க்கமார்களை அல்லாஹ் படைத்தான். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகையில், நூர் என்னும் ஜோதியால் அல்லாஹ் வானவர்களை படைத்தான். படைக்கப்பட்ட இந்த வானவர்களுக்கு அற்புதமான உருவங்களை அல்லாஹ் கொடுத்தான். சிலர்கள் பிரம்மாண்ட உருவம் கொண்டவர்களாகவும் சிலர்கள் நடுத்தரமான உருவம் கொண்டவர்களாகவும் அல்லாஹ் அமைத்தான். இவர்களுக்கு பறக்கின்ற பறவைக்கு இறக்கை இருப்பதை போன்று இறக்கைகள் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது 2 2 3 3 4 4 இறக்கை கொண்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பேரற்புதமான இந்த வானவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இவர்களை பற்றி தெரிய வேண்டிய அம்சங்கள் ஏராளம் இருக்கிறது. படைப்பில் உன்னதமான இந்த வானவர்கள் ஆண் பெண் என்கிற பாகுபாடு இன்றி இரவு பகல் பாராமல் இறைவனை துதித்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு உறக்கம் கிடையாது, பசி எடுப்பது கிடையாது. இவர்கள் உண்ணவும் மாட்டார்கள், பருகவும் மாட்டார்கள். மனித வாழ்க்கை போன்று திருமணம், குழந்தைகள் என்கிற நிலை இவர்களுக்கு கிடையாது. மனிதனுக்கு ஏற்படுகிற சடைவு, சோர்வு இவர்களுக்கு ஏற்படாது. இவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, யுஸப்பிஹூனல் லைல வன் நஹார் லா யஃப்துரூன், இரவு பகலாக இவர்கள் ஓய்வின்றி, சடைவின்றி, உறக்கமின்றி அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். மிஅராஜுடைய சமயத்தில் அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ட மலக்குமார்களை பற்றி சொல்லும் பொழுது, இறைவனுடைய அர்ஷை சுற்றி இருக்கும் 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்கிறார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக 70,000 பேர்கள், அவருக்கு முன்பாக 70,000 பேர்கள் என்று மிக பெரும் ஒரு பட்டாளமே அரிசை சுற்றி அல்லாஹ்வை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அரிசை சுமக்கும் மலக்குமார்களுடைய வர்ணரையை பற்றி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, அந்த மலக்கினுடைய, அந்த வானவருடைய தோல் புஜத்துக்கும் காதுக்கும் இடையுடன் உண்டான தூரத்தை, தொலை தூரத்தை அளக்கும் பொழுது அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 70 ஆண்டுகள் வேகமாக பறக்கின்ற ஒரு பறவை பறந்து சென்றால் எவ்வளவு தூரமாக இருக்குமோ அவ்வளவு தூரமாக இருக்கிறது அவர்களுடைய தோல் புஜத்துக்கும் காதுக்கும் இடையே உண்டான அந்த தூரம். எண்ணிக்கையில் அடக்க முடியாத இந்த வானவர்களுடைய காட்சியை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிஅராஜுடைய சமயத்தில் பைத்துல் மஅமூரை எனக்கு காட்டப்பட்டது. பைத்துல் மஅமூர் அமைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத் நாள் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் செல்வார்கள், ஒரு பொழுதும் அவர்கள் மீண்டு வரமாட்டார்கள் என்கிற எண்ணிக்கையின் பிரம்மாண்டத்தை சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எண்ணிவிட முடியாது என்பதை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசமாக சொல்லித் தருகிறார்கள். வான் மலையிலிருந்து கொட்டுகிற மழை துளிகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு மலக்குமார்களும் பூமியை நோக்கி வருகிறார்கள். வருகிற எந்த ஒரு வானவரும் திரும்ப வானுக்கு செல்வதில்லை என்கிற தகவல்களையும் நாம் பார்க்க முடிகிறது. எண்ணிக்கையில் அடக்க முடியாத இந்த பெரும் கொண்ட கூட்டத்தினர்கள் இவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் தஸ்பீஹ் செய்வதும் என்று இவருடைய நிலைகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றும் ஒரு சமயத்தில் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் சூழ அமர்ந்திருக்கும் பொழுது பெருமானார் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், நான் ஒரு சப்தத்தை கேட்கின்றேன், அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்கிறதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கு, நாயகமே, அப்படி என்ன சத்தம் கேட்கிறீங்க? என் காதலில் விழுவில்லையே. பொதிகள் சுமக்கும் கோவேரி கழுதையின் மீது அது சுமக்கிற அளவுக்குண்டான பொதிகளை தாண்டி மேலதிகமான பொதிகளை சுமக்க செய்தால் அது எப்படி கனைக்குமோ அதே போன்று இந்த வானம் கனைக்கிறது. எதனால் தெரியுமா?
வானங்கள் முழுவதிலும் வானவர்கள் சிலர்கள் சுஜூதிலும் சிலர்கள் ருக்கூயிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 4 விரல் வைக்கிறது கூட இடமில்லாத அளவுக்கு வான் நிரம்பி இருக்கிறது. அந்த மலக்குமார்களுடைய சுமையினால் இந்த வானம் அலறுகிற சத்தம் என் காதுகளில் விழுகிறது என்று சொன்னார்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் படைப்பு இந்த வானம். இந்த வானம் நிறைய மலக்குமார்கள் வானம் கரைக்கிற அளவுக்கு என்று சொன்னால் எத்தகைய வானவர்கள் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். வானவர்களில் தலைவரான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அத்துணை வானவர்களுக்கும் தலைவராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மாநபியினுடைய உற்ற தோழராக இருக்கிறார்கள். பெருமானார் மிஅராஜுடைய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய உண்மை தோற்றத்தை பார்த்து வீழ்ந்து போனார்கள். 600 ரெக்கைகள் கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரெக்கையினுடைய பிரம்மாண்டத்தை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒரு ரெக்கை வான் முட்டுகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. பூமியிலிருந்து வான் முட்டுகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு ரெக்கை, இது போன்ற 600 ரெக்கை கொண்டவர்கள், மிக வேகமாக பறக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய படை கோலத்தை வர்ணிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் படைப்பில் இந்த வானவர்கள் பல கட்டங்களை கொண்டவர்கள், பல படித்திடங்கள் உள்ளவர்கள். சிலர்கள் ரூஹானியாக்கள், ரூஹானியூன் என்று சொல்வார்கள். இவர்கள் மற்ற மலக்குமார்களுடைய கண் பார்வை கூட இவர்கள் தெரிய மாட்டார்கள். இவர்களுக்கென்ற ஒரு தனி உலகத்தை அல்லாஹ் அமைத்து அந்த உலகத்தில் இவர்கள் மட்டும்தான் வாழுகிறார்கள். அந்த உலகத்தில் இவர்களுக்கு வேலை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது மட்டும்தான் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இவர்களுடைய இந்த தஸ்பீஹ் சத்தத்தை பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினர் யாராக இருந்தாலும் செவியேற்றால் அந்த தஸ்பீஹினுடைய சத்தத்தினுடைய தாற்பயத்தை தாங்க முடியாமல் பூமி அழிந்து போய்விடும். அத்தனை பேர்களும் இறந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர் அந்த தஸ்பீஹுடைய சத்தம் இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். மற்றும் சில மலக்குமார்கள் சஃபரத்து என்று சொல்வார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற செய்திகளை கொண்டு போய் பூமியில் இருக்கிற வானவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பு. லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் மூல பதிவேட்டுக்கு சொந்தக்காரர்களான இந்த மலாய்க்கமார்கள் இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் யாருக்கு எந்த தகவலை சொல்ல வேண்டும், யாருக்கு எந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். சிலர்கள் அல்லாஹ்வுடைய வானவர்கள், இவர்கள் வான் முழுவதும் பறந்து கொண்டிருப்பார்கள். எங்கு இறைவனை பற்றி நினைவு சொல்லப்படுகிறதோ, திக்ர் செய்யப்படுகிறதோ அங்கு இவர்கள் அமருவார்கள். இவர்களுக்கு வேலை, இவர்கள் பணி இதுதான். அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்து அல்லாஹ்விடத்தில் இதை பற்றி எடுத்து சொல்லுவார்கள். இப்படியாப்பட்ட பலதரப்பட்ட கட்டங்களில் வானவர்கள் எத்தனையோ கட்டங்கள் இருந்த பொழுதிலும் அல்லாஹ் இத்தகைய அற்புதமான இந்த படைப்பின் சிலர்களை மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடனும் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மனித வாழ்வில் வானவர்கள் மிக முக்கிய இடத்தையும் பங்கையும் பெறுகிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது.